அனைவருக்கும் வணக்கம். இதில் பசுமை புரட்சியின் தந்தை யார், அவர் எந்த காரணத்துக்காக அவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டாக்டர் மா.சா. சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியில் முன்னணி பங்கு வகித்தவர். இந்திய விஞ்ஞானியான டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் சாமிநாதன் ஆவார். உருளைக்கிழங்கு, கோதுமை, நெல் மற்றும் சணல் ஆகிய பயிர்களில் அவர் மேற்கொண்ட பயிர் பெருக்க ஆய்வுகள் மிகவும் புகழ்பெற்றவையாகவும் அவரது பெரும் முயற்சிகளால் 1960ஆம் ஆண்டில் 12 மில்லியன் டன்னாக இருந்த கோதுமை உற்பத்தி தற்போது 70 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. எனவே இவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என பொருத்தமாக அழைக்கப்படுகிறார். இதில் நம்ம முக்கியமாக மா.சா. சுவாமிநாதன், அதாவது எம்.எஸ். சுவாமிநாதன் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க டிஃப்ரெண்ட்டாக அதனுடைய முதல் தலைப்பெழுத்துக்களினுடைய விரிவாக்கத்தை பற்றி கூட நம்மள்கிட்ட கேட்கலாம். அதனால மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. மா.சா. சுவாமிநாதனுடைய விரிவாக்கம் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் ஆவார். இவர் என்னென்ன பயிர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, கோதுமை, நெல் அப்படிங்கிறது. அதில் முக்கியமானதை பற்றி எதை சொல்லியிருக்கிறாங்கன்னா, கோதுமை உடையது 12 to 70 மில்லியன் டன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் இவர் மா.சா. சுவாமிநாதனை பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.